வீடு திறந்திருக்கு. இங்கதான் இருக்கீங்களா? பார்வதி, ஆதி மாப்பிள வாங்கண்ணே. வாங்க மாமா. அதோ வந்துட்டேன் மாப்பிள. வாங்க மாப்பிள. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாப்பிள, உட்காரதுக்கெல்லாம் டைம் இல்ல. பார்வதி ஆபீஸ் கூட்டணும் சொல்லி அருண் மாப்பிள வண்டி அமைச்சிருக்காப்ல. எதுக்கும் மாமாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். என்ன போன் அடிக்குது? அருண் மாப்பிள. சொல்றா மாப்பிள. மாமா எங்க இருக்கீங்க மாமா? இங்க ஆதி மாப்பிள வீட்டுல ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாப்பிள. சரி, நீ அண்ணியை கூப்பிட்டு சீக்கிரம் ஆபீஸ்க்கு வா மாமா. இங்க அம்மா வெயிட்டிங். சரி மாப்பிள, சரி. அதோ உடனே கூப்பிட்டு கிளம்பிற பார்வதியா. சீக்கிரம். ஐயோ, அருண் மாப்பிள கால்ல சுடு தண்ணி ஊத்தி பறக்குறாமா. சரி சரி பார்வதி, வா நம்ம உடனே போவோம். என்ன அருண், சொல்லிட்டியா? பார்வதி வந்துட்டு இருக்காளா? அம்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டேமா. கிளம்பி வராங்களாமா? சீக்கிரம் வர சொன்னல. அம்மா பிக்கப் பண்றது காரை அனுப்பிச்சிட்டமா. நேரம் வந்துகிட்டு இருப்பாங்கம்மா. ஓகே குட். வந்த உடனே இங்க கூட்டிட்டு வா. சரிம்மா. அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓகே வரேன். சரிப்பா. நல்ல பையன். பாக்கும்போது அப்படிதான் தெரியும். ரொம்ப குறும்பானவன். அண்ணி, என்ன அண்ணி காணோம்? மாமா மாமா என்னடா மாப்பிள? மாமா அண்ணி எங்க மாமா? ஒரு நிமிஷம் இருடா மாப்பிள, அவசரப்படாத. லக்கேஜ் எல்லாம் வெளியே இறக்கவானா? பாத்தீங்களா, எல்லாம் ஒன்னு ஒருத்தரா வெளியே வாங்க. யாரும் காலைகளை இடிச்சுக்காம பொறுமையா இறங்குங்க. மாமா டேய் மாப்பிள, இருடா மாப்பிள. இந்த கிழவிங்க எல்லாம் பத்திரமா இறங்கிட்ட. பாடி ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். பாத்தீங்களா, ஓரமா தள்ளுங்க, கதவை சாத்தணும். அப்படியே நில்லுங்க. மாமா இப்ப கேள்றா, அண்ணி எங்க மாமா? அதை ஏன்டா மாப்பிள கேக்குற? அது வந்து மாப்பிள, நீ எனக்கு போன் பண்ணல. ஆமா. அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அருண் மாப்பிள கால்ல சுடு தண்ணி ஊத்தி பறக்குறாமா. சரி சரி பார்வதி, வா நம்ம உடனே போவோம். நான் வரலண்ணே. ஏமா? ப்ராஜெக்ட் சக்சஸ்க்காக உனக்கு கிஃப்ட் கொடுக்க அம்மா அவங்க ஃப்ரெண்டை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க பார்வதி. அருணும் கார் அனுப்பிச்சிட்டான். இப்போ நீ போலனா தப்பா இருக்காத பார்வதி? அது ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சதுக்கு வீட்ல சின்னதா ஒரு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு மாமா. பூஜை அப்புறமா வந்து பண்ணி கூடாதா பார்வதி? இப்பதான் அந்த நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்துல தான் அந்த பூஜையை பண்ணணும். கிஃப்ட் வாங்கறதுக்கு பூஜையை தள்ளி போட்டா அது சாமி அவமதிக்கிற மாதிரி ஆயிடாதா? இப்ப என்னமா பண்றது? வெற்றிக்கு நான் தான் சொந்தக்காரின்னு அம்மா சொல்லிருக்காங்க. ஆனா நான் மட்டுமே அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அந்த 4 பாட்டிங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு. அதனால கிஃப்ட் அந்த பாட்டிங்க வாங்கிட்டு போட்டோம். பாட்டிங்க வாங்கிட்டு போட்டுமா? ஏமா, அகிலக்கா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க அந்த 4 பாட்டிங்களையும் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. இந்த ஏரியாவெல்லாம் நல்லா செக் பண்றல. சிசிடிவி எங்கேயும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. ஆள் இல்லாத இடமா பார்த்தா அவனை கரெக்டா தூக்கணும். இந்த கிட்னாப்போட கலையே என்ன தெரியுமா? ஃபாலோ பண்றது தான். எப்படி ஃபாலோ பண்றான் பாரு, நூல் பிடிச்ச மாதிரி. சிசிடிவி இல்லாத இடமா பார்த்து நம்ம வேலையை முடிக்கணும். புரியுதா? அதே மாதிரி போலீஸ் பூத் சரௌண்டிங்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அவனை தூக்கணும். ஏன்னா உடனே நியூஸை பரப்பிட்டானா வழியில வலிச்சு மாட்டேன். ஏய், நான் சொல்ற இடத்துல கை காட்டி பம்பர் கால் இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லு. சரியா? ஓகேண்ணே. ஏய், ஓவர்டேக் பண்ணு. ஏய், சரி போமாமே. சார், பம்பர் கீழே விட போகுது சார். நிப்பாட்டானா? நிப்பாட்டி காட்டா. ஏய், நம்ம வண்டி ஓரமா நிப்பாட்டு. என்னாச்சு? ஒண்ணு இல்லையே, வண்டி சரியா தானே இருக்கு. புரியல, நல்லதானே இருக்கு வண்டி.
நல்லதானே இருக்கு வண்டி. ஆ? சரணா எதுக்கு முகத்துல மாஸ்க் போட்டு வச்சிருக்கீங்க? மேடம், இந்த ஆள் மூஞ்ச யாரும் பாத்திர கூடாதுல்ல, அதுக்காக தான் மேடம் இந்த மாஸ்க். எந்த வேலையும் சரியா செய்ய உங்களுக்கு தெரியாது? டிரைவரை கடத்திட்டு வர சொன்னா முதலாளியை கடத்திட்டு வந்திருக்கீங்க. மேடம், நீங்க சொன்ன கார்ல இந்த ஆள் தான் மேடம் இருந்தாரு. ஆமா மேடம், இவர்தான் கார் ஓட்டிட்டு வந்தாரு. ஏய், டிரைவர் சீட்ல இருந்தா டிரைவர் ஆயிட முடியுமா? முட்டாள் முட்டாள். டிரைவருக்கும் முதலாளிக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ச்சே. ஓய் பொண்டாட்டி, மாமா, என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஏகப்பட்ட சந்தோஷத்துல இருக்க போல. ஆமா மாமா, இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ப்ராஜெக்ட்ல நானா ஜெயிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் மாமா. ஆனா நான் ஜெயிக்கணும்னு அக்கறை எடுத்துக்கிட்டு அம்மா என்ன ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல மாமா. உன்னோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு பார்வதி. எப்பவும் நீ இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். அம்மாவோட மனசு ஓரத்துல ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் மாமா, நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். உன்னோட விஷயத்துல அம்மாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும். அம்மா வரதுக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்க்கு போயாகணும் மாமா. நான் ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நான் வரல, நீ போயிட்டு வா. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க வராம நான் மட்டும் எப்படி போறது? உன் கூட வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா எனக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு பார்வதி. தினேஷ் வேற ஊர்ல இல்ல. கண்டிப்பா நான் அங்க இருக்கணும். ஓய், இப்பதானே சொன்னேன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. அதுக்குள்ள மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிட்டா இப்படி? என்ன முதல்ல பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குனது நீங்க தான். இப்ப மறுபடியும் நான் பிராண்ட் அம்பாசிடர் ஆக போறேன். நீங்க என் கூட இல்லனா எப்படி மாமா? எனக்கும் புரியுது பார்வதி. ஆனா என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முதல்ல என்னால நீ பிராண்ட் அம்பாசிடர் ஆன, ஆனா இப்போ நீ தனியா சாதிச்சு காட்டி பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, ஒரு நிமிஷம் நான் வரேன். என்னாச்சு மாமா? இரு வரேன். இது அம்மா உனக்கு கிஃப்டா கொடுத்த பேனா. ரொம்ப ராசியான பேனா. இதுலதான் நீ ஆபீஸ்ல போய் சைன் பண்ணணும். நீ அப்படி சைன் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே? சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி எடுத்து வந்திருக்கேன். வாழ்த்துக்கள். ஆபீஸ் போய் வெற்றிகரமா சைன் பண்ணி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் திரும்பி வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் பதவி எனக்கு பெருமை இல்ல மாமா. உங்க பொண்டாட்டிங்கிற பதவி தான் எனக்கு ரொம்ப பெருமை. அப்படியா? தேங்க்யூ மாமா. போயிட்டு வரேன். போ. ஹலோ. என்ன பார்வதி, பிராண்ட் அம்பாசிடர் ஆக போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. நீங்க யாருங்க? நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல பார்வதி, அத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இப்ப நான் சொல்ல போறத கேட்டு கவனமா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கும் நல்லது, உனக்கு வேண்டியவங்களுக்கும் நல்லது. உன்னை யாருன்னு வெளியே காட்டிக்க தைரியம் இல்லாத கோழ நீ சொல்றத கேட்டு நான் நடந்துக்கணுமா? அது நடக்கவே நடக்காது. அப்படியா? உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு உன் முடிவை சொல்லு பார்வதி அம்மா. நான் லைன்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஹலோ, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒன்னும் வேணாம் பார்வதியம்மா. நீ ஏதோ பிராண்ட் அம்பாசிடரா பதவி ஏத்துக்க போறேன்னு கேள்விப்பட்டேன். அப்படி எதுவும் தப்பு பண்ணிடாது. அவ்வளவுதானே? நான் பதவியை ஏத்துக்கல. இப்பவே ஆபீஸ் விட்டு வெளியே போயிடுறேன். அவசரப்படாத, நான் சொல்றத முழுசா கேளு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். மாமாவை எதுவும் பண்ணிடாத. அது என்னோட கையில இல்லம்மா, நீ சொல்ல போற பதில தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. தபார், எடுத்த உடனே நான் பிராண்ட் அம்பாசிடர் ஆகலைன்னு நீ சொல்லக்கூடாது. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி முடிச்சிட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லணும். என்ன தங்கம் பதிலே காணா? நான் சொல்றபடி நடந்துகிட்டா உன் மாமனார் உசுரோட திரும்பி வருவார். இல்லன்னா இதோ கழுத்துல கத்திய வச்சிட்டு இருக்காமா. வேணாம், அவர் எதுவும் பண்ணிடாத. நீ சொல்றபடி நான் பண்றேன். அவர் விட்டு ப்ளீஸ். தங்கம், அது உன்னோட கையில தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேட்ரு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி நீ மூச்சு விட்டா உன் மாமனார் மூச்சு விட்டுருவாரு. இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவரை ஒண்ணும் பண்ணிடாத. அப்ப நான் சொல்றதை கேட்டு நீ நல்லபடியா நடந்துகிட்டா உன் மாமனார் நல்லபடியா வந்து சேருவாரு. அத கவனத்துல வச்சு நடந்துக்கோ. மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் பிள்ளைக்கு. ஹலோ, பார்வதி, அம்மா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உண்மையா எதுவும் இல்லையா? இல்ல உன் மனசுல எதையாவது வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம மறைக்கிறியா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு நம்புறேன் பார்வதி. Everything seems to be all right. Shall we go ahead and sign it? Okay, we can sign it now. அப்புறம் என்ன, மூடி வைக்க வேண்டியதானே? அருண், அம்மா, நீ சைன் பண்ணு. சைன் பண்ணு பார்வதி. என்ன சென்னி, சைன் பண்ணுங்க. பார்வதி, நாங்க எல்லாரும் சைன் பண்ணிட்டோம். நீ மட்டும் தான் சைன் பண்ணணும். என்ன யோசிக்கிற? சைன் பண்ணு. என்னால கையெழுத்து போட முடியாது. அது அப்படி சொல்லு. என்னாச்சு பார்வதி? ஏன் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்ற? என்ன எதுவும் கேட்காதீங்க ஐஸ்வர்யா அம்மா. என்னால கையெழுத்து போட முடியாது. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு வந்தீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. சாமி வந்தாச்சு, சூடத்தை காட்டிட வேண்டியதுதான். இந்த ப்ராஜெக்ட் உன்னால செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நான் சொன்னதை நீ மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறதுக்காக, என்ன அவமானப்படுத்துறதுக்காக திட்டம் போட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கல பார்வதி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களை அவமானப்படுத்தணும், பழி வாங்கணும் நான் நினைப்பேனா? எங்க சொல்லி நம்ப வை பார்க்கலாம். பொய் சொல்ற. நான் ஆபீஸ்க்குள்ள வரும்போதே உன்னை கவனிச்சேன். நீ நார்மலா இல்ல. உன்கிட்ட அப்பவே கேட்டேன் இல்லன்னா, அப்பவும் எதுவும் இல்லன்னு சொல்லி உண்மையை மறைச்சிட்டேன். இப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா சைன் பண்ண மாட்டேங்கிற. நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற பார்வதி. என்னன்னு சொல்லு. இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா?
எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு இந்த பிராண்ட் அம்பாசிடர் பதவி எல்லாம் தேவையில்லை. அதுக்கு மேல வேற ஏதோ ஒரு பதவி தான் தேவைப்படுது. அதுக்காக தான் நீ இவ்ளோ நாடகம் ஆடுற. அப்படியெல்லாம் இல்லம்மா, என்ன நம்புங்க. போதும். உன்னை நம்பினதுக்கு தான் நீ என்ன இப்படி கழுத்தறுத்துட்டியே. என்ன புரியுதா யாரை எங்க வைக்கணும்னு? இனிமே பார்வதி சம்பந்தமா என்கிட்ட யாரு எதுவும் பேசக்கூடாது. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத. அனி, பார்வதி, அனி, ஐயோ, பார்வதி, அனி, பார்வதி, பார்வதி, அனி, என்னாச்சு பார்வதி? பார்வதி, அருண், வா ப்ரோ. பார்வதிக்கு என்னாச்சு? ஆதி, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் சொல்லல. ஆபீஸ்ல என்னடா நடந்துச்சு? பார்வதி எப்படி மயக்கமானா? அண்ணி திடீர்னு சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. என்னால கையெழுத்து போட முடியாது. இனிமே பார்வதி சம்பந்தமா என்கிட்ட யாரு எதுவும் பேசக்கூடாது. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத. எல்லாம் அம்மானாலதான். அம்மா இப்படி கோவப்பட்டு பேசினாலதான் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. டேய், வாய மூடுறா. என்னடா பேசிட்டு இருக்க? நீ இப்படி பேசுறது அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. என்னடா டே? ஆதி, மா, நீ எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல் தான்மா இருக்கேன். ஆதி, ஆதி, நான் பார்வதிய. மா, நீங்க எதுவும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாமா. பார்வதி கிட்ட இருந்து உண்மையை வெளியே கொண்டு வரதா நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு நல்லா தெரியுமா. என் மனசுல இருக்கிறத நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட ஆதி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாமா. வீட்ல இருந்து பார்வதி ஆபீஸ் கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா கிளம்பினா. ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னவ நீங்க சொல்லியும் கையெழுத்து போடாம இருந்திருக்கானா என்னமோ நடந்திருக்கு. ஆமா ஆதி, எனக்கும் அதே சந்தேகம்தான். எனக்காக உயிரை கூட கொடுக்க தயங்காத பார்வதி நான் அத்தனை வாட்டி சொல்லியும் கையெழுத்து போடாதப்போ எனக்கு அது சரியா படல. அவ கண்டிப்பா என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சது. நான் அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலாம் தான் அப்படி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி இருக்கா ஆதி? டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. பார்வதி பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா இருங்க. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். சரியா ஆதி? மாப்பிள்ள, ஆமா, அப்பா எங்க? அப்பா ஆபீஸ்க்கே வரலையே ப்ரோ. ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன வடபழனி வரைக்கும் டிராப் பண்ணிட்டு அவரே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டாருங்க. வீட்ல இருந்து சந்தோஷமா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி போறப்பட்ட பார்வதி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. பார்வதி பிரஷர்ல தான் மயங்கிருக்கான்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அப்போ பார்வதி வீட்டை விட்டு கிளம்பி வந்ததுக்கும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கும் நடுவுல ஏதோ நடந்திருக்கு. ஆமா ப்ரோ, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆமா, பார்வதி போன் எங்க? ஏன் கிட்டதான் இருக்காதே. பார்வதிக்கு ஏதாவது கால் வந்திருக்கான்னு செக் பண்ணு. பாரு ப்ரோ. என்னது, ஏதோ அன்னோன் நம்பர் இருந்து கால் வந்திருக்கு.
வாட்ஸ்அப் வீடியோ வேற இருக்கு. இந்த வீடியோ அமிச்சுதான் பார்வதி கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ மிரட்டியிருக்காங்க. அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போய் காப்பாத்துங்க மாப்ள. சரி அருண், நீங்க இருந்து பார்வதியை பாத்துக்கோ, நான் அப்பாவோட வரேன். சரி புரியுதா? சீக்கிரம் போ. இந்த லொகேஷன் தான் காட்டுது, செக் பண்ணி பார்த்துடலாம். பைசா வராம காரை வந்து டெலிவரி கொடுக்காத, புரியுதா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். தல, சார் கார் வாங்க வந்திருக்காரு, டீல் பேசி முடிச்சிருங்க. என்ன முடிச்சிடுறேன். இந்த காரா? அது வேலை பேசி முடிச்சாச்சு. வேற கார் வந்தா சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். கிளம்பு கிளம்பு. அடி இவன் எப்ப ஜிபிஎஸ் ஏதாவது வந்திருக்குமோ என்னமோ, அதை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணி ஒர்க் ஷாப்க்கே வந்துட்டான். 4 காட்டு காட்டியிருப்பான், நேரம் அங்க கூட்டி வந்து வரதேசி. வாங்கப்பா, எந்திரிங்க. என்னடா அது? மேடம் கிட்ட என்னடா பஸ் சொல்றது? ஏய், யாண்டா நீ? மேடம் வந்துட்டாங்க. டிரைவரை கடத்திட்டு வர சொன்னா ஆளை மாத்தி கடத்திட்டு வந்ததும் இல்லாம காரையும் சேர்த்து கடத்திட்டு வந்திருக்கீங்க. காரை எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க? காசு அதிகமா கிடைக்குமா, காரையும் சேர்த்து கடத்திட்டு மேடம். உங்களெல்லாம் நம்பி நான் பிளான் போட்டு பாரு. என் புத்திய பணம் அதிகமா வேணும்னா என்ன கேட்டிருக்கலாம்ல. சரி, அந்த ஆதிக்கிட்ட என் பேரை சொல்லலையே. அதெல்லாம் எதுவும் சொல்ல மேடம். உங்க பேர்ல எதுவுமே சொல்ல மேடம். மறுபடியும் ஆதிக்கிட்ட சிக்கினா என் பேர் வெளியில வந்தது வராது மேடம். தொலைச்சிருவான் உங்களை. போங்கடா. பேசு ப்ரோ. ஓய் பொண்டாட்டி, பொண்டாட்டி
நான் உன் மாமா பேசுறேன். நான் பேசின உனக்கு கண்டிப்பா கேட்கும். அப்பாக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா, நல்லாதான் இருக்காரு. நான் அவரை காப்பாத்திட்டேன் பொண்டாட்டி. பொண்டாட்டி, நான் சொன்னதெல்லாம் கேட்டியா? ப்ரோ, நீ பேசுனது கேட்டு அன்னைக்கு நினைவு திரும்புது ப்ரோ. கண்ணு அசையுது, கை விரல் அசையுது ப்ரோ. ஓகே ரோன், நீ டாக்டரை கூப்பிட்டு பார்க்க சொல்லு. நான் பக்கத்துல வந்துட்டேன், 5 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே ப்ரோ. அண்ணி ப்ரோ வந்துட்டாங்க, போய் பாரு ப்ரோ. அப்பா மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? பார்வதி, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆதி வந்து என்னை காப்பாத்திட்டான். உடம்பு எப்படி இருக்கு பார்வதி? நல்லா இருக்கேன் மாமா. அவங்க இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர். ப்ரோ, நந்தினி ஊர்லயே இல்ல, அப்போ அப்பாவை யார் கடத்திருப்பா? அது அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்வதி கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போய் முதல்ல சைன் பண்ணணும். ஓகே ப்ரோ. அங்கிள், நம்ம போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம். வா ஐஸ்வர்யா. நானும் வரேன். ஆதி சார், இந்த மாலைய பார்வதி மேடம் கழுத்தில் போடுங்க. எதுக்குண்ணே? இருக்கட்டும் மேடம். ஆதி சார், ஓடுங்க ஓடுங்க. ஓடு ப்ரோ. என்னாச்சு ஆதி? அப்பாவை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பார்வதி கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ த்ரெட்டன் பண்ணிருக்காங்கம்மா. கடத்திட்டு போனாங்களா? இது யாரோட வேலையா இருக்கும்? அதை நான் கண்டுபிடிக்கிறேம்மா. நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க. இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச பார்வதி? யார்கிட்டயாவது உண்மையை சொன்னா ஐயாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அவங்க மிரட்டினாங்க. அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போயிடுச்சு. நீ கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னாடி உன்னோட சுயநலம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி. உண்மையை உன்கிட்ட இருந்து வர வைக்கத்தான் நான் உன்கிட்ட கொஞ்சம் கடுமையா பேச வேண்டியதா போச்சு. இருக்கட்டும்மா. உட்காரு. பரவாயில்லம்மா. சைன் பண்ணலாமா? வா. Here, ma'am. இது மட்டும் இல்ல, இதை விட ஒரு பெரிய செலிப்ரேஷன் கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்ல நடக்க போகுது. அப்படி என்ன செலிப்ரேஷன் நடக்க போகுது? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களோட வெட்டிங் டே வரப்போகுதுல, மறந்துட்டீங்களா? இன்னும் இது வேறயா? மா, அப்பா பாத்தீங்களாமா, உங்களோட வெட்டிங் டேவை மறந்துட்டாரு. நான் மறக்கல கிலா.
நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி தெரியாத மாதிரி நடிச்சேன். எஸ்கேப். உங்களை வெட்டிங் டே ஆனிவர்சரிக்கு என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணலாம், யாராருக்கெல்லாம் இன்வைட் பண்ணணும், உங்களுக்கும் அம்மாவுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். உனக்கு எப்படி தெரியும்? லாஸ்ட் இயர் ப்ரோ போட்டு வச்சிருந்த பில்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. அதை வச்சுதான் இந்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணுனேன். ப்ரோ இல்லைனாலும் ப்ரோ இருந்து நடத்துற மாதிரி சிறப்பா செய்யணும்ல. சிறப்பா செய்யணுமா? அப்படியா? அந்த லிஸ்ட் கூட இந்தாங்கப்பா. அப்பா என்னப்பா பண்றீங்க? என்ன மாம்ச கொந்தளிக்குது? மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்கா? உங்களோட பையன் தானே, அப்புறம் எப்படி எனக்கு இருக்கும்? என்னடா முணுமுணுக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப என்ன இப்படி திட்டுறீங்க? ஆதி இருந்து நடத்துற மாதிரி சிறப்பா நடத்தணும்னு யோசிச்ச நீங்க ஆதி இருந்து நடத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சீங்களா? ஐடியா பாரு. முதல்ல இவர் மின்னிய திருகணும். ப்ரோ இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா ப்ரோ தான் இல்லையேப்பா. வர வைப்போம். எப்படி அங்கிள்? நம்ம போய் கூப்பிட்ட உடனே ஆதி வருவாரா? நாம போய் கூப்பிட்டா ஆதி கண்டிப்பா வரமாட்டான். ஆனா அகில கூப்பிட்டா ஆதி வராம இருக்க மாட்டான். ஆண்டி எப்படி கூப்பிடுவாங்க அங்கிள்? அகிலா தானா கூப்பிட மாட்டா. நாம தான் கூப்பிட வைக்கணும். என்னப்பா சொல்றீங்க? அது எப்படி முடியும்? நாம போய் அகிலா கிட்ட வெட்டிங் டே ஏற்பாட பத்தி பேசி ஆதி பார்வதிய வீட்டுக்கு வர வைக்கிறது முயற்சி பண்ணுவோம். சூப்பர் ஐடியாப்பா. இப்படி யோசனை பண்றதை விட்டுட்டு லிஸ்ட் போட்டிருக்கீங்களேன்னு தான் பேப்பரை கசக்கி வீசின. நல்ல வேலை பண்ணீங்கப்பா. என்னாச்சுப்பா? இல்ல, இதுல ஒரு ஒத்துமை இருக்கு பாத்தியா? இதுக்கு முன்னாடி பார்வதி முதல்ல வீட்டுக்கு வந்தது எங்களோட கல்யாண நாள்ல தான். ஞாபகம் இருக்கா உனக்கு? நல்ல வேலை, புடவை வந்துருச்சு. விசுவாசத்துக்கு பேர் போன சுந்தரத்தோட பொண்ணு நீன்னு உன்னை சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. கேவலம். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. வெளியில போ. ஓ, திரும்பவும் அப்படியே வர போறாளா? அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஏதோ இப்ப நடந்த மாதிரி இருக்குப்பா. ஆனா பல நாள் ஓடி போயிருச்சு இல்லப்பா. இப்ப நடக்க போற உங்க கல்யாண நாள்ல ப்ரோவும் அண்ணியும் நம்ம வீட்டுக்கு வர வச்சு நிரந்தரமா நம்ம வீட்டுல இங்கேயே தங்க வச்சிருவோம். அடடா, நான் இருக்கும்போது கண்டிப்பா செய்யணும். என்ன 3 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? அது வந்துமா, இந்த வெட்டிங் டே செலிப்ரேஷன் ஏற்பாடெல்லாம் வழக்கமா எல்லா வருஷமும் பண்ற ஏற்பாடே பண்ணிடு. இல்லமா, எந்தெந்த மாதிரி ஏற்பாடு எப்படி எல்லாம் பண்ணலாம்னு. என்ன அருண் புதுசா கேட்டுக்கிட்டு எல்லா வருஷமும் வெட்டிங் டேக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவியோ அதையே பண்ணிடு. இல்ல கிலா, அருணுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுல, அதுக்கு தானே தெரியும். சரி, கெஸ்ட் லிஸ்ட்ல யார் யாருக்கு வந்து இன்விடேஷன் போய் கொடுக்கணும், யார வந்து போன் பண்ணி கூப்பிட்டா போதும், அந்த லிஸ்ட் இருக்குல்ல உங்ககிட்ட? அதுவும் அதுக்கு தான் தெரியும். வீட்லயாவது வேலை செய்யறவங்களுக்கு போனஸ் என்ன குடுக்கறோம் என்ன குடுக்கலனாவது தெரியுமா? அதுவும் அதுக்கு தான் தெரியும். இல்ல,
நான் தெரியாம தான் கேக்குறேன். எல்லாம் ஆதிக்கு தான் தெரியும்னா அப்போ உங்க 2 பேருக்கு என்னதான் தெரியும்? அப்போ ஆதி இல்லனா இங்க எதுவுமே நடக்காது. உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. அக்கா, ஆதி இல்லனா என்னக்கா? நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் நடத்தி காட்டுற பாருங்க. சரி, என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? அக்கா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்கல்ல, விஐபி விவிஐபின்னு. அவங்கெல்லாம் வரும்போது இந்த பஞ்ச பரதேசிங்க வேலைக்காரங்க எல்லாம் வீட்டுல இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏற்கனவே அதுங்களால நம்ம பட்டதெல்லாம் பத்தாதா? அதனால வேலைய வாங்கிட்டு அதுங்களெல்லாம் பிழை துரத்தி விட்டணும்க்கா. ஒருத்தர் கூட கண்ணில் படக்கூடாது. முக்கியமா ஆதியும் பார்வதியும் நம்ம ஏரியா எல்லைக்குள்ளேயே வரக்கூடாதுக்கா. உங்களுக்கு நான் சொல்லுமா, அதுங்களை கண்டாலே உங்களுக்கு தான் பிடிக்காது. இங்க வா. ஏன் அக்கா, இப்பெல்லாம் உங்களுக்கு என் மேல அன்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாமா தள்ளுங்க மாமா. இப்ப பார்த்தாலும் நீங்க தான் அக்கா பக்கத்துல நிக்கமா, நான் நிக்க கூடாதா? போங்க அப்படி. போய் நில்லு. சொல்லுங்கக்கா. அக்கா, வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க வெட்டிங் டே விஷயமா ஆதி சார் தான் இவங்களை அனுப்பியிருக்காரு மேடம். இருடி, என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். கேட்டரிங், டெக்கரேஷன், காஸ்டியூம்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஆதி சார் எப்பவும் போல செலக்ட் பண்ணிருக்காரு மேடம். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி என்கிட்ட கொடுத்திருக்காரு மேடம். அந்த லிஸ்ட் தான் மேடம் இது. மூத்த பிள்ளையாண்டா நேக்கு போன் பண்ணி உங்க கல்யாண நாள் அன்னைக்கு கோவில்ல ஸ்பெஷல் பூஜைக்கும் அன்னதானமும் ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காரு மேடம். சாப்பாடு தான் முக்கியம் உனக்கு. ஆதி சார் செலக்ட் பண்ணது உங்ககிட்ட காட்டி உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்க சொன்னார் மேடம். இத பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க மேடம். இந்தாங்க மேடம். என்னாச்சு? ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு. என்கிட்ட சொல்லுங்க தைரியமா. அது வந்து மேடம், ஆதி சார் எதையெல்லாம் செலக்ட் பண்ணாரோ அதைத்தான் மேடம் நீங்களும் செலக்ட் பண்றீங்க. உங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை மேடம். ஆரம்பிச்சிட்டாங்கடி இவனுங்க வேற பத்தாததுக்கு. எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு என் ஆதிக்கு நல்லாவே தெரியும். ஆதி என்ன சொல்றானோ நீங்க அதையே பிக்ஸ் பண்ணிடுங்க. அப்ப நான் வரேங்க மேடம். வரேன் மேடம். போயிட்டு வாங்க கஜேந்திரன். போயிட்டு வாங்க வாங்க வாங்க. நீங்க ஒன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டாம். ஆதி பாத்துப்பான். அவளை பாசறத கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே. வாங்க மாமா, உட்காருங்க. பார்வதி. வாங்க சின்னையா. ஹாய் பார்வதி. உட்கார் பார்வதி. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். என்ன ஆதி, ஒர்க் ஃப்ரம் ஹோமா? இல்லப்பா, உங்க கல்யாண நாளுக்கு எந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி மாடல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோ, நீ அனுப்பிச்சு வச்ச ஆளுங்க எல்லாமே வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட எல்லா மாடலுமே காமிச்சாங்க. அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதே தான் ஆண்டியும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆதி அம்மா பிள்ளையாச்சே,
அம்மாக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாத? உங்களுக்கு பிடிச்சிருந்ததாப்பா? எங்க கல்யாண நாளுக்காக நீ பண்ணிருக்கிற எல்லா ஏற்பாடுகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கப்பா, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். எங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக நீ ஒரு 3வது மனுஷன் மாதிரி வெளியே இருந்தே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதுதான் எனக்கு பிடிக்கல. நான் பண்ண இந்த ஏற்பாடை பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டாங்கல்ல, அது போதும்ப்பா எனக்கு. நான் எங்கிருந்து பண்றேங்கிறது முக்கியம் இல்ல, அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏங்க, நம்ம கல்யாண நாளைக்கு ஆதி எனக்கு புடவையும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்திருக்கான், பாத்தீங்களா? புடவை ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எடுக்கணும்னு நினைச்ச அதே கலரை செலக்ட் பண்ணிருக்கான். புடவை விஷயத்துல மட்டும் இல்லங்க, டெக்கரேஷன்ல ஆரம்பிச்சு கெஸ்ட் லிஸ்ட் வரைக்கும், கேட்டரிங் வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஆதி வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கான். I'm really so happy. சந்தோஷமா இருக்கு. என்னங்க ஆச்சு? ஆதி பண்ணிருக்கிற ஏற்பாடு நினைச்சு நீ சந்தோஷப்படுற மாதிரி ஆதியும் நம்ம கல்யாண நாளுக்கு என்னென்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா ஆதி மனசுக்குள்ள இருந்த ஏக்கம் அவன் கண்ணுல தெரிஞ்சுதாக்கிலா. அத நான் கவனிச்சேன். என்ன சொல்றீங்க? ஆதி மனசுல அப்படி என்ன ஏக்கம் இருக்கு? இத்தனை வருஷமா நம்ம கல்யாண நாள நம்ம வீட்ல நம்ம கூட இருந்து செலிப்ரேட் பண்ண ஆதியால இந்த வருஷம் அப்படி கொண்டாட முடியாம போச்சு. யாரோ 3வது மனுஷன் மாதிரி வெளியில இருந்து எல்லா ஏற்பாட்டை செய்யறோமேன்னு ஆதி மனசுல ஒரு வருத்தம் இருக்காக்கிலா. ஆதி விடு, நம்ம கல்யாண நாளை நினைச்சு நீ முழு சந்தோஷமா இருக்கியா அகிலா? உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு. அகிலா, உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனைய உன்னால வாய் விட்டு கூட சொல்ல முடியல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை சங்கடப்படுத்துறதா நினைக்காத. வழக்கமா நம்ம கல்யாண நாளைக்கு நான் கேட்காமலேயே நீ ஏதாவது எனக்கு gift கொடுப்ப. இப்ப நான் உன்னை கேட்பேன், அத நீ எனக்கு கிஃப்டா கொடுப்பியா? என்ன கேளுங்க. நம்ம கல்யாண நாளுக்கு முத நாள் நைட்டே ஆதியும் பார்வதியும் வீட்டுக்கு வந்து தங்கி இருந்து நம்ம கல்யாண நாளை கொண்டாடிட்டு போனோம். இந்த கிஃப்ட கொடுப்பியா அகிலா? நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது அகிலா. இத நான் என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் கேட்கல, உன்னோட சந்தோஷம் ஆதியோட சந்தோஷத்துக்காக தான் கேட்கிறேன். நீ மனசு வச்சா நம்ம கல்யாண நாளை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம். பிளீஸ் அகிலா, பிளீஸ். சரிங்க, அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க. அம்மா கால் பண்றாங்க. மாமா சீக்கிரம் வாங்க. வந்துட்டமா. ஆ, என்னாச்சு பார்வதி? மாமா அம்மா கால் பண்றாங்க. அம்மா
ஆதி, அம்மா, உங்க கல்யாண நாளுக்கு நான் பண்ணிருக்கிற ஏற்பாடெல்லாம் ஓகே தானம்மா? ஓகே. உங்களுக்கு புடவையும் அப்பாவுக்கு ட்ரெஸ் அமைச்சிருக்கேம்மா, பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது குறை இருந்தா சொல்லிடுங்கம்மா, சரி பண்ணிடலாம். குறை இருக்கு, ஒரு பெரிய குறை இருக்கு. என்ன குறைன்னு சொல்லுங்கம்மா, சரி பண்ணிடலாம். எங்க கல்யாண நாள் ஏற்பாடுகளை ஏன் ஆதி வீட்டுக்கு வெளியில இருந்து ஒரு 3வது மனுஷன் மாதிரி மேற்பார்வை மட்டும் பார்த்து ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றது எனக்கு பிடிக்கல. பிடிக்கல ஆதி, இதுதான் என்னோட பெரிய குறை. ஆதி, நீ வீட்டுக்கு வந்து ஏன் கூட நம்ம இந்த வேலையில ஒன்னா பாக்கலாம்ல? என் பக்கத்துல இருந்து இந்த வேலையெல்லாம் பாக்கலாம்ல? நீ வீட்டுக்கு வரலாம்ல ஆதி? மாமா, மாமா, நீ அமைதியா இருக்கிறது ஏன்னு எனக்கு புரியுது ஆதி. என் குறைய தீர்த்து வைக்கிற உனக்கு நான் ஒரு குறை வைப்பேனா? ஏய், வீட்டுக்கு கூப்பிட்டது ஒன்ன மட்டும் இல்லடா, எல்லாரையும் தான். வீட்டுக்கு வாங்க. ஓகேம்மா, வந்துடுறோம். சரி, நான் வச்சிடுறேன். நீ வந்துருவல்ல? வந்துடுறோம். பாய். மாமா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவோட கல்யாண நாள்ல கலந்துக்க முடியாதோன்னு மனசுல ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அம்மா என்னோட கவலையை தீர்த்து வச்சுட்டாங்க மாமா. நம்ம 2 பேருக்கும் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து அசத்தலாம் மாமா. என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சு வை. நான் மேல போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? அம்மாவை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்ன கிஃப்ட் கொடுக்கிறது? மாமா, உங்களை தவிர அம்மாவுக்கு என்னால என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட முடியும்? கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னா பழைய மாதிரி அம்மா பையனா இவர் அகில அம்மாவுக்கே திருப்பி தரணும். பார்வதி, உன் பார்வையில பட்டது கோல்டு வாட்ச்மா. என்ன பார்வதி, எதுக்கு புள்ளையார் ஓட்டம் போட்டு பாத்துட்டு இருக்க? அம்மாவுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா எதை கொடுக்கறதுன்னு முடிவு பண்றதுக்கு மாமா. முடிவு பண்ணிட்டியா? நான் முடிவு பண்ணல மாமா, கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. அப்பா, அப்பா, அப்பா. ஏய், என்ன விஷயம் கேளுடா.
பா போது சொல்லுங்க. அதான் ஸ்வீட் வந்துருச்சுல்ல. இப்பயாவது என்னன்னு சொல்லுங்க அங்கிள். பா சீக்கிரம் சொல்லுங்கப்பா, சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. எங்க கல்யாண நாளுக்கு வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? தெரியுமா? யார் வர போறாங்க? யாருன்னு சொல்லுங்க அங்கிள். சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். நம்ம ஆதியும் பார்வதியும் வர போறாங்க. பா ப்ரோ அண்ணி நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. உண்மையாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலப்பா. ஆமா அருண், உங்க அம்மாவே ஆதிக்கு போன் பண்ணி பார்வதியை கூட்டிட்டு கல்யாண நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டா. மாமா முதல்ல ஸ்வீட்டை கொடுங்க. ஸ்வீட் எடு, சாப்பிடு. சாப்பிடுற சாப்பிடு. இந்த மாமா ரைஸ் இந்த மாமா நல்லா சாப்பிடுறியா? எல்லாம் ஸ்வீட் எடுத்து கொண்டாட வேண்டிய விஷயம் இல்ல, பட்டாசு வெடிச்சு கொண்டாட வேண்டிய விஷயம். கொடுப்பா. நிறுத்துங்க. மனசாக்கா வாங்க வாங்க. என்ன நடக்குதுங்க? வாங்க வாங்க, நீங்களே வந்து ஆடுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. டேய் நிறுத்துடா. இது என்ன வீடா இல்ல டான்ஸ் பாரா? ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. என்னக்கா நாங்க ஆட்டம் போடல, சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி என்ன கொண்டாடுறீங்க? அக்கா மாமா கல்யாண நாள் வருது இல்ல, நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? யார் வர போறாங்க? சின்னக்கா நீங்க ஸ்வீட் எடுத்தாதான் நான் விஷயத்த சொல்லுவேன். இவன் யாரா இவன்? இடுங்க இடுங்க. எடுத்துட்டேன் சொல்லு. அக்கா மாமா கல்யாண நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஆதி மாப்பிளையும் பார்வதி தங்கச்சி வர போறாங்க.